யோவான் எழுதின நிருபம், முதல் நிருபம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். சபையிலே நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். எங்கே ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் சபையாக ஒன்று கூடி வருகிற போது சபையிலே ஐக்கியமாக இருக்க வேண்டும். நீங்க உலகத்துல நிறைய காரியங்கள் ஐக்கியமா இருக்கீங்க, அது நல்லது. அதை விட மிக மிக நல்லது என்னவென்றால் சபையில் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரமாய் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே கிறிஸ்துவனுடைய சரீரம் சபை. அப்ப கிறிஸ்து எவ்வளவு பெரிய நபர் என்கிற அந்த அறிவு, கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்ற அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் சபை. கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார், கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழுந்தார், அவருடைய இரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் எனக்காக என்னோடு இருந்து என்னை அவர் பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் என்று இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வருகிறது தான் சபை. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சபையிலே ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, தேவன் மிக பெரியவர் என்ற அறிவு நமக்கு வேண்டும். ஆமென். உலகத்துல இருக்கிறவங்கள நீங்க உறவினர்களை பெரிய ஆளா நினைச்சு போறீங்க, கல்யாணம் காது குத்தலாம் முக்கியத்துவம் கொடுத்து போறீங்க பார்த்தீங்களா? ஆனா அதை விட பெரியவர் தேவன். அவரோட ஐக்கியத்தை விரும்பணும். அவரோட சபையிலே வருவதை நீங்கள் விரும்ப வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வேதம் சொல்கிறது. எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம், தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். கவனிச்சீங்கன்னா, அவரை பற்றி சொல்லும் போது நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிற தேவன். அப்படின்னு சொல்லுங்க. அவர்கிட்ட தாங்க நம்ம ஐக்கியமா இருக்கணும். நீங்க மனுஷங்கிட்ட போய் நீங்க என்ன வேணாலும் செஞ்சு கொடுங்க, நீங்க அவங்களுக்கு எவ்வளவு நல்லவங்கள வேணா நடந்து காட்டுங்க, அவங்களுக்கு எவ்வளவு பிரியமா வேணாலும் நடந்துக்குங்க. ஆனா ஏதாவது ஒரு சின்ன பிடிக்காத காரியம் உங்கள்கிட்ட பார்த்துட்டாங்கன்னா அப்படியே உங்களை கட் பண்ணி தூர போட்டுருவாங்க. உங்களை கருவேப்பிலை மாரி பயன்படுத்தி தூர போட்டுருவாங்க. குழம்புக்கெல்லாம் பயன்படுத்துற கருவேப்பிலை பார்த்தீங்களா, அது வாசத்துக்கு போட்டுட்டு ஆனா சாப்பாட்டுல ஒருத்தர் சேர்க்க மாட்டாங்க, தூக்கி ஓரமா வச்சிருவாங்க. அந்த மாதிரி உங்களை தேவைக்கு மனிதர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனா தேவன் உங்களுடைய தேவைக்காக, உங்களுக்காக நன்மையை செய்வதற்காக அவர் உங்களை அவரிடத்திலே சேர்த்து கொள்ள விரும்பி உங்களிடத்திலே மனிதனாக பிறந்திருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யாரோடு என்னுடைய ஐக்கியம் இருக்குன்னா, அதே யோவான் சொல்றாரு, பிதாவாகிய தேவனோட குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடு எங்கள் ஐக்கியம் இருக்கிறது. ஆமென். நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் சபையில வைத்திருந்தீங்கன்னா வெளியில இருக்கிற உலகத்தை பார்த்து நீங்க எதுக்கும் பயப்படவே தேவையில்லைங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில அந்த மெச்சூரிட்டிங்கிறது என்ன தெரியுமா? நான் என் சபை, இது வெறும் சபை அல்ல, இது வெறும் கட்டிடம் அல்ல, இது வெறும் ஐக்கியம் அல்ல, பிதா தகப்பன் பிள்ளை என்கிற உறவு அங்கே வலுப்படுகிற ஒரு இடம் தான் சபை. அந்த உறவை வலுப்படுத்துகிற இடம் தான் சபைன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதாங்க மெச்சூர்டு மைண்ட். நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம், புருஷரா இருக்கீங்கன்னு அர்த்தம். சின்ன பிள்ளை அல்ல. சின்ன பிள்ளை பார்த்தீங்கன்னா எது சொன்னாலும் நம்பும். அந்த மாதிரி சில பேர் எதையாவது நம்பிட்டு இங்க கொஞ்ச நேரம் இதை நம்பிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை நம்பி போய் அப்புறம் இன்னொரு இடத்துல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை நம்பி போய் வாழ்க்கை கெட்டு போய் நிறைய பேர் நிற்கிறாங்க. அதெல்லாம் சின்னதுங்க, அதுகளுக்கு விவரம் என்ன செய்யல. ஆனா புருஷன்னா தெரியும், பெரிய ஆள்னா தெரியும் விவரம், எங்க போறோம் என்ன செய்யறோங்கிற விவரம் என்ன செய்யும் தெரியும். சின்ன பிள்ளைக்கு முட்டாயை கொடுத்தா கூட போயிடும். 10 ரூபாயை காமிச்சிங்கன்னா சின்ன பிள்ளை நம்ம நம்பி போயிடும். உங்க அப்பா அங்க இருக்கிறாரு வான்னா அது பாட்டுக்கு போயிடும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு புருஷனா இருக்கணும் அப்படின்னா, திடனா இருக்கணும்னா
சபைங்கிறது கட்டடம் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, ஸ்தாபனம் கிடையாது. சபைங்கிறது என்னன்னா, தகப்பன் பிள்ளை என்கிற உறவிலே என்னை வளர்க்கிற, உறுதிப்படுத்துகிற, அந்த உறவிலே வாழ செய்கிற இடம்தான், தேவனோடு ஐக்கியப்படுத்துகிற இடம்தான் சபையாக இருக்கிறது. ஒரு பெரிய தேவன், உன்னதமான தேவன். இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர். அப்படிப்பட்ட தேவனோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, அவர் விரும்புறாருங்க உங்களோட அவருடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள. ஆமென்.